நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு அல்லோட்ரோப் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஃபாஸ்பரஸ் ஒரு என்னென்ன அல்லோட்ரோப்ஸ் இருக்குது, அல்லோட்ரோப்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஓகேங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. என்னென்னா ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு. இது மூணுமே வந்துட்டு ரொம்ப காமன் ஃபாஸ்பரஸ். இது வந்துட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஃபாஸ்பரஸ் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கும். அதே ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சுன்னா எல்லோ கலராக மாறும். இந்த எல்லோ கலர் வந்து பாய்சனஸாக இருக்கும். ஸ்மெல்லு வந்துட்டு கார்லிக் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகேவா. இது வந்துட்டு ஃபாஸ்ஃபோரசன்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. ஃபாஸ்ஃபோரசன்ஸ்னால் டார்க்கில் இருக்கும்போது ஜொலிக்கும், லைக் க்ளோ பண்ணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாஸ்ஃபோரசன்ஸ். இது ரொம்ப வந்துட்டு ஒரு கம்பஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்டர்க்ரோஸ் கம்பஷன் இன் ரூம் டெம்பரேச்சரில் இது வந்துட்டு சீக்கிரம் எரியும். ஓகேவா. கம்பஸ்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த எல்லோ ஃபாஸ்பரஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ரெட் ஃபாஸ்பரஸ். ரெட்னா என்னென்னா இந்த எல்லோ ஃபாஸ்பரஸை நம்ம ஹீட் பண்ணணும் 420 டிகிரி செல்சியஸ். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ரெட் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும். இது வந்துட்டு நைட் க்ளோ எல்லாம் பண்ணாது, அப்புறம் சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சர்லையும் இக்னேட் ஆகாது. ஓகேங்களா. இதுதான் ரெட் ஃபாஸ்பரஸ். இது வந்துட்டு ஒரு செமிகண்டக்டராகவும் யூஸ் ஆகுது. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா P∼P வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள் தென் சிங்கிள் பாண்ட் P. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஸ்கார்லெட் அண்ட் வயலட் ஃபாஸ்பரஸாக ப்ரெசென்ட். இதுவும் இருக்குது. ஓகேவா. ஸ்கார்லெட் ரெட்டும் அண்ட் வயலட் ஃபாஸ்பரஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹோம் சிக்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷிப்பில் போகும்போது ஷிப்பு எங்கேயாச்சும் வந்துட்டு நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம ஹோம் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா பிரைட்டாக ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம எரிய விடுவோம். அது வந்துட்டு அந்த ஒரு சிக்னலாக வந்துட்டு மித்த ஷிப்புக்கு அது காட்டும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் சிக்னல். அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா மெயின் வந்துட்டு ஃபாஸ்ஃபீன் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ என்னன்னு பார்ப்போம். அது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்குள்ளே நம்மளுக்கு கால்சியம் கார்பைடும் கால்சியம் ஃபாஸ்ஃபைடும் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஸ்டிக்கை நம்ம இக்னைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அசிட்டிலினும் ஃபாஸ்ஃபீனும் கிடைக்கும். இந்த ஃபாஸ்ஃபீன் என்ன பண்ணும், அசிட்டிலினை வந்துட்டு எரிய வைக்கும். ஃபாஸ்ஃபீன் இக்னைட்ஸ் அசிட்டிலின் கிவ்ஸ் ஸ்மோக். ஓகேவா. இந்த இக்னிஷன்னால ஸ்மோக் வருது. ஸோ இது வந்துட்டு சிக்னல் டு அதர் ஷிப்ஸ். இந்த ஸ்மோக் வந்துட்டு மித்த ஷிப்க்கு ஒரு சிக்னலாக வந்துட்டு ஒரு இதாகுது, ஒரு சோர்ஸாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ஹோம் சிக்னல்.